அன்பார்ந்தவர்களே, தேவையற்ற பயங்களை பல நேரங்களிலே நாம் சுமந்து வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்த காலத்தில் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தவர் ஜான்ஸ் ரஷ் என்பவர். இவர் தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹிட்லரை நேரடியாகவே ஆதரித்தவர். ஆனால் ஹிட்லரின் ஆட்சி முடிவுக்கு வந்து ஜெர்மனியில் புதிய ஆட்சி மலர்ந்தபோது புதிய ஆட்சியாளர்களால் தான் கொல்லப்படலாம் என்பதை உணர்ந்தவராய் இவர் ஸ்லோவானியா என்ற இடத்தில் இருந்து தன் சகோதரிக்கு சொந்தமான பண்ணை நிலத்தில் ஓடி ஒளிந்து கொண்டார். அங்கே இவரை யாரும் பார்க்கவில்லை. இவரும் அந்த இடத்தை விட்டு வேறு எந்த இடத்திற்கும் போகவில்லை. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அந்த பண்ணை நிலத்தில் ஒளிந்து கொண்டு மறைந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இப்படி மறைந்து வாழ்ந்த இவரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிலர் கண்டுபிடித்தனர். அவர்கள் இவரிடம், எதற்காக நீங்கள் இப்படி 30 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தீர்கள் என்று வியப்போடு கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், ஆட்சியாளர்கள் என்னை பிடித்து கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்தால் தான் இப்படி மறைந்து வாழுகிறேன் என்று கவலையோடு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஹிட்லரின் மறைவுக்கு பிறகு ஜெர்மனியின் ஆட்சியாளர்கள் எத்தனையோ பேர் மாறியிருந்தார்கள். அப்படி இருந்தும் தான் ஹிட்லருக்கு ஆதரவளித்ததற்காக கொல்லப்படலாம் என்று இந்த மனிதர் அஞ்சி வாழ்ந்தது வேடிக்கையாக இருக்கின்றது. அச்சம் ஒரு மனிதரின் வாழ்வை சிதைத்து விடும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. பயம் தேவைத்தான், ஆனால் அவசியமற்ற தேவையற்ற பயங்களால் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது.